அனைவருக்கும் பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். பக்ரீத் ஸ்பெஷலாக மேரினேட்டட் மட்டன் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாமே மேரினேட் பண்ணிக்கலாம். நான் 2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் 5 பீஸ் பட்டை, 5 பீஸ் கிராம்பு, 4 ஏலக்காய், கடல் பாசி, ஜாவித்ரி, 3 பீஸ் மராட்டி மொகு, 5 பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜாதிக்காவை கிரேட் பண்ணிக்கலாம். ஜாதிக்காய் கிரேட் பண்ணோன்னா மட்டன் சீக்கிரமாக வேகும், அதனால் ஜாதிக்காவை கிரேட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், பிரியாணி மசாலா 3 டீஸ்பூன், 5லேருந்து 6 ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகா, 3 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 கப்பு தயிர், உப்பு போட்டு எல்லாமே மேரினேட் பண்ணிக்கலாம். அரை ஹவருக்கு அது நல்லா ஊறட்டும். ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகா போட்டு கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்ச மட்டனையும் போட்டுட்டு எல்லாமே கலந்து விட்டுடலாம். ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி 6 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டேன். இதை ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கடல் பாசி, பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா வடிச்சிக்கலாம். மட்டனும் நல்லா வெந்துருச்சு. அரிசியும் நல்லா ஆஃப் பாயிலாக வெந்து அதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸை போட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டு ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச மட்டனையும் போட்டுட்டு எல்லாம் கலந்து செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு இதே பாத்திரத்தில் பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்ச மசாலா ஒரு லேயர் வேக வச்ச அரிசி இந்த மாதிரி லேயராக போட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லியும் புதினாவும் மேலே தூவிட்டு லெமன் ஸ்குவீஸ் பண்ணி தட்டு மூடி வெயிட்டான பாத்திரமோ இல்லை கல்லோ வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு தம் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான உதிரியான மேரினேட்டட் மட்டன் தம் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர்